சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மாலாம் உண்மையா சொல்லுங்க. இருங்க, அது சாப்பிடாம நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்லணும். இது சூப்பரா இருக்கு. Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Papa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai. பக்கெட்டில் நாங்கள் அளந்து ஊற்றுவோம். ஒரு பக்கெட் சாம்பார் இருந்தால் 30 பேர், ஒரு 50 பக்கெட் சாம்பார் இருந்ததுன்னா 1500 பேர். அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் அன்னைக்கு நாங்கள் பண்ணோம். ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து 4 பேர் தான் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு 10 பேர் சாப்பிடுவாங்க. நீங்க முடிச்சது துண்டை அப்படி போட்டதே கல்லு கொடுத்தாலும் நாங்க அதை பெர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்ணி நாங்கெல்லாம் கருங்கல் கொடுத்தா அதுலயே ஐயா தோசை சொல்லுவாரு. நீங்க என்ன அடி தோசை ட்ரை பண்ணி பாருங்க. எங்க டீம்ல இருந்து அது இன்னும் நல்லா வந்துச்சு. அது நெய் தோசை நல்லா இருக்கும் பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நீங்க குக் வித் கோமாளி வின்னர் வேற, அதனால கரெக்டா சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மாலாம் உண்மையா சொல்லுங்க. இருங்க, அது சாப்பிடாம நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்லணும். இது சூப்பரா இருக்கு. ஒரு சமையல் நிறுவனர் அப்படியே ஒரு ஜாகுவார் கார்ல வந்து இறங்குறதும், ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறதும், இவர் வந்து அப்படியே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்காரு. அது பேர் போடவே நிறைய பேர் தயங்குவாங்க. அவர் சட்டையில மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு பேரை பார்த்து அது ஒரு தனி கௌரவமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஒரு சமையல் தொழிலையே உங்க பையன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு? சமையல்காரன் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஒரு இது மோட்டிவ். அந்த இதில் சமையல்காரர் அப்படின்னா அது நான் வந்து கஷ்டத்துக்காகவும் வறுமைக்காகவும் அன்றைக்கி அந்த சமையல் வந்து தொழிலை வந்து நடத்திட்டு வந்தேன். அது என்னுடைய டேஸ்ட்டு, என்னுடைய பழக்க வழக்கங்கள். ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் அவங்கள ஃபேமிலியோடு நான் ஐக்கியம் போயிடுவேன். அவங்க வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நான் போய் லிஸ்ட்டு போடுற போது எல்லா குட்டீஸு பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க அப்புறம் வந்து நான் லிஸ்ட்டு போடுவாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டு போடுற போது நான் குட்டீஸுகள்கிட்ட கேட்பேன், குட்டி உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும், என்ன வேணும் அப்படி. இல்லைங்கள் உங்களுக்கு பூசி நெல்வா போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பண்ணுவாங்க. அந்த எவ்வளவு தான் அவங்க லட்சமாக கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எனக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம். எனக்கு அதுதான் ஒரு இது. நான் அதைய வச்சு தான் நான் வந்து முன்னுக்கு வந்த பணம்ங்கிறதையே நான் அப்பாற்பட்டு தள்ளிட்டேன். எனக்கு வந்து இந்த பேர் வந்து எங்கே போனாலும் நான் தகவல் நல்லா இருக்குது, சமையல் நல்லா இருக்குது, யார் சமையல் அப்படின்னு அங்கே அடுத்தது 10 கல்யாணத்துக்கு புக்கிங் ஆகும். இதுதான் என்னுடைய இது. அன்னைக்கு இருந்த பொசிஷன் வேறு. அன்னைக்கெல்லாம் நாங்கள் வந்து கையில் எடுத்து போடுவோம். இவங்க இன்றைக்கெல்லாம் பக்கெட்டில் போடுறாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து 5000 10,000 இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது. அதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. எங்களுக்கு வந்து எப்படின்னா அன்றைக்கி எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 1000 பேர் சாப்பிட்றோம்னா அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி அதை வந்து பக்கெட்டில் நாங்கள் அளந்து ஊற்றுவோம். ஒரு பக்கெட் சாம்பார் இருந்தால் 30 பேர், ஒரு 50 பக்கெட் சாம்பார் இருந்ததுன்னா 1500 பேர். அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் அன்னைக்கு நாங்கள் பண்ணோம். இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி இல்லை. மொத்தமாக பிரியாணி அண்டியை வைப்பாங்க. ஒரு 10,000 பேருக்கு சாம்பார் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 அண்டி வச்சா ஒரு அண்டிக்கு 2000 பேர் அப்படி ஒரு கணக்கு போட்டு அவங்க வச்சிருவாங்க. பக்கெட்ல இருந்து அண்டிக்கு வந்திருக்காங்க அவங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கணக்கு. ஆனால் அதே கற்றுக்கிறதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து 4 பேர் தான் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு 10 பேர் சாப்பிடுவாங்க. அண்ட் நவீன் நிறைய வந்து பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல 2 சமையல் கலைஞர்கள் இங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குட்டி என்ன சொல்றது, ஒரு யார் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி சேலஞ்ச். ஆமா, 2 ஜாம்பவான்கள் இங்க வந்து போட்டி போட்டுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு குட்டி குக்கிங் சேலஞ்ச். சார் ரெடி வந்து ஐயா உங்க டீம் பாத்தீங்களா? எங்க டீம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா ஃபுல் வேகம். சார் டாப்பிங் ஐயா முடிச்சிட்டாரு. சூப்பர். ஐயா உங்க ஊர்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க வெங்காயம் முடிச்ச உடனே இந்த துண்டா திரும்பி இப்படி போடுவீங்களாமே. நீங்க என்ன தனியா பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரோ?
வதக்கி போட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சமையல் குறிப்பு. ஒரு காலத்துல வந்து தோசைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விதமான 3 விதமான, ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 100 200 தோசைன்னு போயிட்டீங்க. So, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பிடிச்ச தோசை வகைனா என்ன? மசால் தோசை, பொடி தோசை, அந்த மாதிரி அப்பெல்லாம் அதுதான் நாங்கள் இது பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. நீங்க கண்டுபிடிச்ச ஒரு தோசை வெரைட்டி பத்தி சொல்லுங்க சார். நீங்க ஒரு இன்வென்ட் பண்ண இந்த தோசை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லா இருந்தது. அவல் பொரி தோசைன்னு சொல்லி அவலும் பொரியும் போட்டு கொஞ்சம் தோசை மாவு மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு முந்திரி எல்லாம் பிக்ஸா போட்டு அது ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். நாங்க தோசை பாருங்க திருப்பியே முடிச்சிட்டோம். உங்க நாங்க அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஆனியன் தோசை பண்றோம். இருங்க. அப்கிரேடட் வெர்ஷனா? ஆமா. இங்க பாருங்க, நீங்க முடிச்சிட்டு துண்ட அப்படி போட்டறதே அதுல ஸ்டைல். ஐயா துண்ட போட்டாருனா தோசை வெந்திருச்சுன்னு அர்த்தம். நம்ம போட்டியே போட வேணாம், நம்ம பொறுமையாவே பண்ணலாம் சார். சார் உங்களுக்கு இன்னொரு தோசை வேணுமா? ஐயா இன்னொரு தோசை ஊத்துறீங்க. ஐயா நெய் இருக்கு, நெய் தோசை ஒன்னு போடலாமா ஐயா? நாங்க இங்க வந்து இங்க குக்கிங் என்ஜாய் பண்றோம். நாங்க என்ஜாய் இல்ல, ஃபுல் போட்டி. எத்தனை பேர் இருக்காங்க? 52 பேருக்கு ஒரு தோசை சுடுவோம். தோசைக்கு எத்தனையோ வகையான சைட் டிஷ் இருந்தோம். எது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் நினைக்கிறீங்க? கொத்தமல்லி சட்னி, நிலக்கடலை சட்னி, பீட்ரூட் சட்னி, தேங்காய் சட்னி, பருப்பு சட்னி, அந்த மாதிரி நிறைய புதினா சட்னி அந்த மாதிரி இருக்கு. சாம்பார், காளான் குழம்பு. சூப்பர் சூப்பர். ஏங்க எங்களுக்கு தோசைகள் வேற ப்ராப்பரா நீங்க கொடுக்கல. ஏன் என்ன இங்க நாங்க ரெண்டாவது தோசையை முடிச்சிட்டோம். ஒரு ஆனியன் தோசை முடிச்சு ஒரு நெய் தோசை முடிச்சிட்டோம். ஐயா அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம்? அந்த அளவுக்கு நாங்க போயிட்டோம். நாங்க வந்து கீ பொடி ஆனியன் தோசை. ஓ சேர்த்தே ஒரே இதுலயே லைட்டா கொஞ்சம் பொடியை தூவி விடுங்க உங்க ஸ்டைல்ல. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் புதுசா கண்டுபிடிச்ச ஸ்டைல். நாங்க வந்து பாரம்பரியம். நீங்க எங்களுக்கு சுமாரான கல்லு கொடுத்தாலும் நாங்க அதை பெர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்ணி, நாங்கலாம் கருங்கல் கொடுத்தா அதுலயே ஐயா தோசை சுடுவாரு. நீங்க என்ன பாருங்க, முடிஞ்சிச்சு ரெண்டாவது தோசையும். ஐயா போதும் ஐயாவை தடுக்கவே முடியலையே. இப்ப இதை யார் டேஸ்ட் பண்ண போறா? பிளேட்டிங்க்கு பிளேட். ஓகே சூப்பர். இதோ இருக்கு பிளேட் இருக்கா? உங்க பையன் வந்து இப்ப பயங்கரமான ஒரு ஜட்ஜா மாறிட்டாரு. ஏகப்பட்ட பேரை வந்து அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல ஜட்ஜ் பண்றாரு. ஐயா இப்ப உங்களை ஜட்ஜ் பண்ணல, இதை டேஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்ல வந்து இப்போ ஒருத்தங்களை கூப்பிட போறோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் கனி அவர்கள் டு தி ஸ்டேஜ். உங்களை வந்து ஒரு தோசாவோட நாங்க வந்து வெல்கம் பண்றோம். சோ ரெண்டு ஸ்பெஷல் தோசை இருக்கு. நீங்க சென்டரா வந்துருங்க. நீங்க வந்து ரெண்டு தோசையும் சாப்பிட்டு பார்க்கணும். உண்மையை சொல்லணும். எங்க டீம் சார்பா பாருங்க, எங்க கிட்ட ஆனியன் தோசை இருக்கு, நெய் தோசை இருக்கு, குட்டி தோசை இருக்கு. இன்னும் என்னென்ன கேட்டாலும் ஐயா போடுவாரு. ஆனா இப்போதைக்கு வேணாம் ஐயா, போதும். சார் நம்ம இதுவே நிறைய இருக்கு. இங்க பாருங்க, எங்க கிட்ட கையிலே கொடுத்துறோம். நாங்க விருந்தோம்பலுக்கு பேர் போடுவோம். கீ பொடி ஆனியன் தோசை இருக்கு. மைக் புடிங்க, நீங்க காட்டுங்க நீங்க சாப்பிடுங்க. அதாவது ஷெஃப்லாம் பாத்தீங்களா? ஸ்மெல் எல்லாம் இங்க பக்கத்துல என்ன அவர் வச்சிட்டு அதாங்க சொல்றேன். ஐயோ அதனால தான் சொல்றேன். அந்த மாதிரி நானும் ஸ்மெல்ல சொல்றேன். பொடி ஊத்தப்பம் போட்டுருக்காங்க. ஓகே நாங்க பொடி ஆனியன் சார் கீ பொடி சார். கீ பொடி ஆனியன் அடி தோசை ட்ரை பண்ணி பாருங்க எங்க டீம்ல இருந்து. அது இன்னும் நல்லா வந்துச்சு. ஐயா எந்த தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார்? எது நல்லா வந்துச்சு மூணுத்துல? மூணுமே சூப்பர். அது நெய் தோசை நல்லா இருக்கும் பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இங்க குக் வித் கோமாளி வின்னர் வேற, அதனால கரெக்டா சொல்லணும். நீங்க எங்க பிளேட்டிங்க பார்த்து அசந்துரு போவோம். சீக்கிரம் கனி. சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மாலாம் உண்மையா சொல்லுங்க. இருங்க, அது சாப்பிடாம நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்லணும். இது சூப்பரா இருக்கு. So far so good மாதிரி. So far so good. காட்டுங்க உங்களோட தோசையை காட்டுங்க பாப்போம். இருங்க, எங்களோட தோசைய நேரம் ஆகுது பாருங்க. பிளேட்டிங் அருமையா பண்ணிருப்போம். சைடு டிஷ்ஷும் இருக்கு. எப்படி நல்லா பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. தயவு நீங்களே பாருங்க. வாயடிச்சு போயிட்டீங்களா? குழம்பி போயிட்டேன். ஐயோ ஃபர்ஸ்ட் இங்க ஓரத்துல எடுத்தோம்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவுல இருந்து எடுங்கன்னு இவர் சொன்னோன்னா லைட்டா அங்கதான் வச்சிருக்கோம் நாங்க சூச்சமோ. ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ரிசல்ட் சொல்லி ஆகணும் இல்லையா? அவர் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணிருக்கீங்களா? உங்க ஆனியன்ஸ் பெருசா இருந்ததுல இது குட்டி குட்டியா இருக்கு. இருந்தாலும் பெருசு தான் இல்லையா? நல்லா இருந்தது. ஐயா நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் ஐயா.
சூப்பர். இது வந்து ஃபாதர்ஸ்க்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றதான் வந்து சொல்றேன், நீங்க நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்தது சார். சாரி ஐயா கையை கொடுங்க ஐயா. சூப்பர். அந்த துண்டை இப்ப ஐயா அந்த துண்டை இப்ப சுருட்டுங்க. அப்ப இப்பதான் அதுக்கான மொமெண்ட். ஸோ இது வந்து நீங்க கல்தோசை வந்து பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஸ்பெஷல் கல்தோசை இல்லையா? இன்னைக்கு முதல் நாயகனுக்காக வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க கையால நீங்க பண்ண இந்த கல்தோசையை வந்து அப்பாக்கு நீங்க ஊட்டி விடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. டக்குனு மோதம் போட்டு என்ன வேணும்ன்ற மாதிரி ஏதோ கேட்கறாருலாம் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, 20 பேர் வராங்க. நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். எனக்கு வந்து மெனு சிம்பிளாக இருக்கணும். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப நிறைய ஐட்டம் வேண்டாம். கிளாப் பண்ணார் நான் ப்ரெசன்டேஷன் முடித்தோடனே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா வந்து மெனு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்ரிஷியேட் பண்ணார். அடுத்த மீல் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னார். அடுத்த ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கணும்னா ஃபுட்டுக்கு உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. பின்னாடி நின்றுட்டு இருந்தேன், கையை எடுத்து அவரே ஹக் பண்ணிட்டாரு. நான் பின்னாடி நின்றுட்டு இருப்பேன். அதாவது ஒரு வெட்டிங்ல இவ்வளோ டேஸ்டா நான் சாப்பிட்டது இல்லை. நான் நிறைய வெட்டிங் போயிருக்கேன், இவ்வளோ டேஸ்டா நான் எந்த வெட்டிங்லயும் உட்காந்து என்ஜாய் பண்ணதில்லை. இன்னைக்கு நான் டயட்டே ஃபாலோ பண்ணல, அவ்வளோ ஹாப்பியா எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணேன்னு சொல்லி. Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holiday, South India's #1 travel brand. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai.